உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிம்மலிவேதியன் நிலவுலாவிய நிம்மலிவேதியன் அறையில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் அலையில் சோதியான் அம்பலத்தே ஆடுவான் மலர்ச்சிரம்படி வாழ்த்தி வாழ்த்தி வணங்குவோமே வாழ்த்தி வணங்குவோமே தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீரை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே மிகவே அபிராமவல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளே ஐகனை பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே முக்கன்னியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இல்லையே கடலந்த பூமி மீதில் ஊரு கொண்டு கடலந்த பூமி மீதில் அலையந்த ஊரு கொண்டு கனவந்த வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கனவந்த வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றந்த மூவாசை மாறுதல் காற்றந்த மூவாசை மாறுதல் கற்றுடன்
முதலந்த கும்பிக்கு நான் புனவந்த அந்த கும்பிக்கு நான் ஓட வந்த ஓயாது இரவும் பகலா இரவும் பகலா ஓயாத இரவும் பகலா இரவும் பகலா கொண்டு உறங்குவதை கண்டறியல்லாமல் கொண்டு உறங்குவதை கண்டறியல்லாமல் ஒருமையனும் மறைந்திடவோ உடனண்ட மும்பினான் உடனண்ட இறைவேணி ஓயாத இரவும் பகலா இரவும் பகலா கொண்டு உறங்குவதை கண்டது அல்லாது கொண்டு உறங்குவதை கண்டது அல்லாது ஒரு பொய்யம் நடந்திடாமல் தடமென்ற மிதில் கரையில் பந்து பலசெல்லாம் மிதில் கரையில் பந்து பலங்கெல்லாம் கால்வழும் பின்னலிட்டு பின்னலிட்டு பெண்ணாலிட்டு பெண்ணாலிட்டு காயென்றும் என்றும் நீ என்றும் தாயென்றும் என்றும் நீ என்றும் சமயமே இது வண்ணமா கரையில் வந்து மரங்களெல்லாம் தாவரோ பெண்ணாலிட்டு பெண்ணாலிட்டு தாயென்றும் என்றும் நீ என்றும் நான் என்றும் தாயென்றும் இடமென்றும் கணமென்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் உன்னழகாகுமா இருப்பதும் இடமென்றும் கடமென்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் உன்னழகாகுமா இருப்பதும் ஈசனே சிவகாமி நேசனே இணையாளும் ஈசனே சிவகாமி இணையாளும் தில்லைவாழ் நடராஜ பெருமானை இங்கே இளங்கருளுவது இனியே இனியே கணபதியை எங்கூருவே
மங்கை மரமாக முளைத்தோனே வடிவேல் முருகா தேவி அந்தனையா தேவி பாலா சுவாமி அனுமந்தனை அருள் புரிவார் கண் கொடுத்த காளியம்மா எங்கள் கரைக்கு வந்து அருள் புரிவார் நீதானே துணை நமக்கு நினைவுதர வேணும் அம்மா நெஞ்சிலையும் நாவிலையும் நினைவு தடுமாறு வேளையிலே தாயே நீதானே துணை நமக்கு நீதானே துணை நமக்கு வந்து நினைவு தர வேணும் தாயே வேணும் தாயே துணை நமக்கு இந்த சேரங்குளம் ஊரதிலே சைவதலாளன் செட்டியார்கள் வணங்கி வருவார் அவர் எந்த நாடதுதான் அழகு ஆழிக்குடி ஊரதிலே தாமரபரணி ஆற்றின் கரை ஓரத்தில் கரையாக அமர்ந்தவர் அந்த மாரடி சண்டுடலை மாடல் அவர் மறுபெயர் தானே வாங்கி இந்த சேரகுளம் ஊரதிலே தெய்வ செட்டியார் வணங்கி வருவார் காத்தான் சுவாமியாக வட்டாரம் காத்தான் சுவாமியாக அவதரித்த இந்த வேளையிலே வட்டாரம் காத்தான் சுவாமியாக அந்த சேரக்குளம் பூமி தன்னில் அங்கு சைவ செட்டியார் வணங்கி வரும் ஆதிமுடி மாரடிச்சான் சுடலை மாடல் வந்தாரம் காத்தாக மாறி வரா வந்தாரம் காத்த மாடும் சுவாமி ஐயா சுடலை மாடல் வாசலிலே ஐயருக்கு மையரான அந்த ஊருடையார் ஐயனுமா பிரம்மபீடத்தில் பிறந்தவளா பிரம்மபீடத்தில் பிறந்தவளா அம்பிகை பிரம்மசக்தி அருள் புரிவாய் அருள் புரிவாய் பிரம்மகுடத்தில் பிறந்தவளா பிறந்தவளா கைலையில் பிறந்தவளா அம்பிகை பேச்சியம்மா எங்க பேச்சியுடன் பிறந்த பிள்ளை அழகு சிவசுடலை மாட சுவாமி சத்துராதி முண்டனையா சமயத்திலே வந்து அருள்வார்
மலை மாலை ஏற்றும் மலை இறங்கும் மலை மலை இவன் தேவர்களோ வாழும் மலை மலை சாய்ந்த மலை சரிந்த மலை சாய்ந்த மலை சரிந்த மலை தவ முனிவர்களோ வாழும் மலை அங்கே சாய்ந்த மலை சரிந்த மலை தவமுனிகளோ வாழும் மலை அந்த மலையான மலையடியிலே யாரெல்லாம் குருவிருந்தார் அகலை என்று சொல்லப்பட்ட ஆதி கைலாசமாமலை கைலாசமாமலை மலையிலே கைலாசம் தன்னதிலே கண்ணதில் உலகம் தோன்றி ஆமா உலகத்தினுள் ஓம் எனும் வர்ணவ மந்திரம் தோன்றி மந்திரம் தோன்றி மந்திரத்தின் உட்பொருளாகவே ஆகவே உமையவள் அன்னை ஆதிபரா சக்தி முதலிலே தோன்றுகிறாள் அல்லவா சக்தியின் ரூபமாக அலைமகள் சரி கலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியை சக்தியினுடைய அருளினாலே பிறவி செய்து இந்த 3 தேவியர்களுக்கும் 3 துணை வேண்டும் அல்லவா வேண்டுமே மலைமகளை மணந்து கொண்டு ருத்ரமூர்த்தி சிவனார் ஆதி கைலாயத்தில் இருக்கின்றார் கலைமகளை மணந்து கொண்டு நான்முகன் பிரம்ம கடவுள் பிரம்மலோகத்தில் இருக்கிறார் அலைமகளை மணந்து கொண்டு திரு பார்க்கடலிலே வள்ளி கொண்டிருக்கிறான் என் பெருமாள் நமோ நாராயணன் ஆதிசேடன் என்று சொல்லப்பட்ட நாகத்தின் மீது சயனம் பண்ணி கொண்டிருக்கிறான் அல்லவா ருத்ரமூர்த்தி சிவனாருக்கு காக்கும் தொழில் சரி நான்முகனுக்கோ படைக்கும் தொழில் அல்லவா உலகை காப்பவன் என் பெருமாள் உலகளந்த மாயவனுக்கு அப்படி இருக்கிறார்கள் அல்லவா ஆமா விஸ்வலோகத்தில் விஸ்வ பிரம்மனும் யமலோகத்தில் யமனோடு சாமலையாள் பெண்ணாளோடு சித்திரபுத்திர நைனாரோடு ஆமா சிறப்புடனே அமர்ந்திருந்த நேரத்தில் இந்திரலோகத்தில் யார் இருக்கிறார் யார் இந்திரனோடு இந்திராணி மங்கையும் மற்றும் வேற யாரெல்லாம் இருக்கிறார் தெரியுமா யாரெல்லாம் அங்கே முக்கோடி தேவர்களா எண்ணாயிரம் ரிஷிமார்களா கோடி தேவர்களா எண்ணாயிரம் ரிஷிமார்களா மறையோர்களா
இருந்த நேரோ ஆதி கைலாசம் தன்னதீரே ஆண்டவன் சிவனார் கண்டார் கண்ணால் கண்டார் அகலை என்று சொல்லப்பட்ட உலகத்திலே உலகத்திலே தேவர்கள் மட்டும் இருந்தால் போதுமோ போதுமா இனி வானம் பூமி தன்னை படைக்க வேண்டுமே வேண்டும் அல்லவா படைத்த பூமியில் உயிர் மனுக்களை பிறவி செய்ய வேண்டுமே ருத்ரமூர்த்தி சிவனார் கண்டு யாரை இறக்குகின்றார் தெரியுமா? யாரை இறக்குகின்றார்? ஆண்டவன் மனதிலே எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான்? அதலை சுதலை ஆதி பாதாளம் என்பார்கள். அதலை என்று சொல்லப்பட்ட மேவுலகிலே தேவாதி தேவர்கள் நாம் மட்டும் இருக்கிறோமே. அம்மா இருக்கின்றோம் அல்லவா? இனி சுதலை படைக்கணும், ஆதி பாதாளம் படைக்கணும். அந்த ஆதி பாதாள உலகத்தை படைத்து அதிலே என்ன முன்னா ஜீவராசிகளை பிறவி செய்ய வேண்டுமே. வேண்டும் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருப்பவன் நான்முகன். பிரம்மன் நான்முகனை அழைக்கின்றார் ஆண்டவன். அப்படி அழைக்கின்றார் அல்லவா? யாரை விட்டு அழைக்கிறார்? யாரையா? அழகுடைய நந்தி தேவனை விட்டு அழைக்கிறார். நந்தி தேவனை வரவழைத்து நந்தி என்ன சிறிது எந்தியப்பா நந்தி சரி என்று சொன்னவுடனே நந்தி தேவன் ஓடி வருகிறார். ஆண்டவனின் முன்னாலே முக்காலம் வலமை வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து நாக்காலம் வலமை வந்து நாதன் சிவனாரை அடிவுதான் நந்தி தேவன். நந்தி தேவன் இடத்திலே நாதன் சிவனார் எது சொல்லுகிறார்? என்னையா சொல்லுகிறார்? ஐயவாரும் அப்பா நந்தி தேவ வார்த்தைப்படி சொல்லை கேளாரும். அப்பா நந்தி தேவ வார்த்தைப்படி சொல்லை பிரம்மலோகம் செல்ல வேண்டும், பிரம்மனையே அழைக்க வேண்டும். லோகம் செல்ல வேண்டும், பிரம்மனை தான் அழைக்க வேண்டும். பிரம்மலோகம் செல்ல நான்முகன் பிரம்மனை தான், நான்முகன் பிரம்மனை தான் இந்த கைலாசம் அழைத்து வாடா. நான்முகனார் பிரம்மனை அழைத்து வாடா. சொன்னபோது அந்த வார்த்தை காதில் கேட்டு நந்தி தேவன் ஓடிவாரா. கைலாசம் விட்டல்லவோ, கைலாசம் விட்டல்லவோ, பிரம்மலோகனோ ஓடி வந்தார். கைலாசம் விட்டல்லவோ, கைலாசம் விட்டல்லவோ, ஓடி வந்தார். நந்தி தேவன் சொல்லுவாரா பிரம்மதேவன் முன்னாலே என்ன வார்த்தை எப்படி சொல்லுகின்றார்? எப்படியா சொல்லுகின்றார்? நான் முகன் இடத்திலே நந்தி தேவரானவன் ஆண்டவன் சிவனார் உமை அழைத்தார். என்னோடு வந்த யாரார் ஈஸ்வரனை கண்டிடலாம் என்று உரைத்த நேரம் நான்முகன் காதிலே கேட்டு நந்தி முன் நடக்க நான்முகன் பின்தொடர்ந்து வருகிறார்கள். கைலாசம் ஓடி வந்து கரை கண்டனை நான்முகன் அடிதொழுதான் அல்லவா? அடிதொழுது நின்ற நேரத்தில் சிவனார் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? எப்பா நான்முகா, என்ன சுவாமி? பிரம்மதேவா,
என்ன என்ன நான் மட்டும் இருந்தால் போதுமா? போதும் போதுமாப்பா. நாட்டில் உயிர் மனுக்களை விரைவு செய்ய வேண்டுமே. வேண்டும் வேண்டும் அல்லவா? அதற்கு முதலிலே நாட்டை படைக்கணும். சரி. புவி தன்னை படைக்க வேண்டும். ஆமா, படைக்க வேண்டும். அதிலே உயிர் மனு ஜீவராசிகளை பிறவி செய்ய வேண்டுமே. உண்டு செய்ய வேண்டும் அல்லவா என்று நான்முகன் இடத்திலே சிவனார் கட்டளையிட்டார் அல்லவா? ஆமா. இந்த நான்முகனானவர் அப்படியே நல்லதென்று என்ன என்ன செய்கிறான்? ஆட்டுமென்று சம்மதித்து எதை படைத்தான்? என்ன என்ன படைத்தான்? எப்படி படைத்தான்? எப்படி எப்படி படைத்தான்? என்ன விதமாகவே படைத்தான்? படைத்தான் வானம் பூமி தன்னை உண்டு பண்ணி, வானம் பூமி தன்னை உண்டு பண்ணி உயிர் மனுக்களை அங்கு படைக்க போனா. பூமி தன்னை உண்டு பண்ணி, வானம் பூமி தன்னை உண்டு பண்ணி படைக்க போறா. என்று சொல்லி அழகு உலகம் தனை படைத்தார், மத்திய லோகம் படைத்தானே. அந்த வாய்வு லோகம் வருண லோகம், அழகு என்ற லோகம் சந்திர லோகம், அழகு யமலோகம் தனை படைத்தார். 14 உலகம் அதை, அந்த 14 உலகம் அதை இறைவன் அருளாலே படைத்தானே. 14 உலகம் அதை, அந்த 14 உலகம் அதை படைத்தானே. முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவன்களை நன்முகனுடைய அருளினாலே ஓரறிவு முதலாக, ஓரறிவு முதலாக 6 ஜீவன் வரை படைத்தானே. அங்கே ஓரறிவு முதலாக படைத்தவர் உலகத்தில் முதல் எறும்பு யானை வரை 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்தான். ஓரறிவு முதலாக 6 ஜீவன் வரை படைத்தானே. நான் முதலா படைத்த உயிர்கள் அனைத்தும் ஆடும் பொருள் ஆடலவில்லையே, இல்லையே. அசையும் பொருள் அசையவில்லையே, இல்லையே. பேசும் பொருள் பேசாமல் இருக்கின்றதே. நடக்கும் பொருள் நடக்காமல் இருந்த நேரத்தில் நான் முகன் மனதிலே எண்ணுகிறான், என்ன எண்ணுகிறான்? படைக்க மட்டும் தானே நமக்கு தெரியும், தெரியும் அல்லவா? படியிழக்க நம்மால் முடியாதே, முடியாது முடியாது என்று நினைத்த நான் முகனா மனதிலே எண்ணிக்கொண்டு, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? என்ன
ஆண்டவனை காண வேண்டும் வேண்டும் அவரிடத்திலே உற்ற செய்தியை சொல்ல வேண்டும் வேண்டும் என்று நான் முகனான் மனதிலே எண்ணி எண்ணி அப்படியே நல்லதென்று 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 ஆட்டும் என்று சம்மதித்தான் அப்படியே நல்லதென்று நல்லதென்று அப்படியே நல்லதென்று 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 ஆண்டு கொண்டு சம்மதித்தான் அப்படியே நல்லதென்று நல்லதென்று அவன் கைலாச ஓடி வாரா கடவுள் சிவனாரை காண்பதற்கு அவன் மலையான மலைகள் கண்டான் வாரானே பிரம்மதேவன் அவன் சார்ந்த மலை சரிந்த மலை மனிதர்களும் வாழும் மலை மலையான மலைகள் கண்டு மலையான மலை கடந்து மகாதேவனை வந்து கண்டார் மலையான மலை கடந்தார் மலை கடந்து கைலாசம் ஓடி வந்து கரை கண்டனை அடிதொழுதான் முக்காலம் வளமை வந்து நமச்சிவாயம் வாழ்க நாடந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குறுமுனிதன் தாழ் வாழ்க ஆகமும் மன்னிப்பான் வாழ்க ஏகல் அநேகன் இறைவனடி வெல்க என்று நமச்சிவாய மந்திரத்தை உரைத்தாரே நான் முதல் சிவனார் முன்னாலே வணங்கி நிற்கின்றான் வணங்கி நின்ற நேரத்தில் ஆண்டவன் ருத்ரமூர்த்தி பார்க்கிறான் என்ன எப்பா நான்முகா என்ன உன்னிடத்தில் ஒரு கட்டளை இட்டேன் என்ன சுவாமி 7-14 உலகத்தை படைத்து சரி என்ன முன்னா ஜீவராசிகளை பிறவி செய்ய சொன்னேனே சொன்னேன் அல்லவா செய்தாயா ஆமா சுவாமி என்று ஆண்டவன் கேட்ட நேரத்தில் நான்முகன் உரைக்கிறான் என்ன உரைக்கிறான் ஆண்டவா அடியவர்களுக்கெல்லாம் அடியவராக இருக்கும் ஆண்டவா எளியவர்களுக்கெல்லாம் எளிய தோற்றத்தில் இருக்கும் ஈசனே இறைவனே எமையாளும் தெல்லை வாழும் நடராஜ பெருமானே உங்களுடைய கட்டளையின்படியும் என்னுடைய கிருபையினாலும் 7-14 உலகத்தை பிறவி செய்து அதிலே ஈ முதல் யானை வரை சரி 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் ஆமா அதில் ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை அழகாக படைத்திருக்கிறேன் 6 அறிவு ஜீவன் வரை படைத்தேனே சுவாமி ஆனால் உங்கள் அருளினால் படைத்த ஜீவராசிகளுக்கு ஆடும் பொருள் ஆடவில்லை ஓடும் பொருள் ஓடவில்லையே நடக்கும் பொருள் நடக்கவில்லை அசையும் பொருள் அசையவில்லையே பேசும் பொருள் பேசாமல் இருந்த காரணம் அப்படியாக இருக்கிறது படியிழக்க வேண்டும் என்னால் படியிழக்க முடியாதல்லவா ஆமா அதனால் ஆண்டவா சிவனாரே தாங்கள் தான் படியிழக்க வேண்டுமே என்று சொல்லி நான்முகன் பிரம்மலோகம் சென்று விட்டார் இந்த நேரத்தில் ஆண்டவன் சிவனார் யாரை அழைக்கிறார் தெரியுமா யாரை ஆதிசக்தி பார்வதியாரை அழைக்கிறாள் நாளித்திலே வாங்க வேண்டுமே அம்மா நாடுபடி இழக்க வேண்டுமே
வேண்டும் வேண்டுமே என்று ஆண்டவன் சிவனார் அழைக்கின்றார். எப்படி எப்படி பாடி பெண்ணே பார்வதியே 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 வார்த்தைபடி சொல்லை கேளாய் சொல்லை கேளாய் பாடி பெண்ணே பார்வதியே 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 பார்வதி சொல்லை கேளா பிரம்மன் அவன் படைத்ததொரு மனுக்களுக்கு படியளக்க நான் படியளக்க போறேன் நம்மா எடுத்து விட்ட மனுக்களுக்கு தாய மனுக்களுக்கு இறையிழக்க போறேன் அம்மா போறேன் அம்மா மனுக்களுக்கு உனக்கு நல்ல தினை எடுத்து உடையவனின் கை கோடம்மா கை கோடம்மா கையில் தாங்குளம்மா மாநிலம் படியாப்பதற்கு நான் மகிழ்ந்து போறேன் அம்மா உரிய நல்லதென எடுத்து உடையவன் கையிலே தாங்குளம்மா என்று ஆண்டவனும் சொல்லுவாரா சொல்லுவாரா இடமதிலே பெட்டியிலே ஆண்டவன் வார்த்தை கேட்டு வண்ணனார் பெட்டிதனிலே தேனோடு தினை மாவை இசைந்து ஆண்டவன் ருத்ரமூர்த்தி சிவனார் சொல்கிறார். பெண்ணே பார்வதி, ஏ அம்மா பார்வதி, நான்முகன் நம்மளுடைய அருளினாலே இறையில் உலகங்களை படைத்திருக்கிறான். அதிலே ஈ முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவன்களை மனு ஜீவராசிகளை படைத்திருக்கிறான். அம்மா உலகத்திற்கு மாதாவும் பிதாவும் நாம் இருவேரும் அல்லவா? நாம் அதனை போய் படியிழக்கணும், படியிழக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அதனாலே நாளித்தினை வைத்துக் கொண்டு அமைதியா இருக்கலாமா? அதை எடுத்து தரலாம்லாம், தர வேண்டும் அல்லவா? ஆமா. பெண்ணே பார்வதியே என்று சொன்ன நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை மீற முடியுமா? தட்ட முடியுமா? கடவுளின்
சட்டத்தை தட்ட முடியுமா, கட்டளையை தட்ட முடியுமா என்று மனதிலே எண்ணி எண்ணி வந்தனார் வட்டியிலே மாறிக்கொண்டு வருகிறார். அதுவும் பெரிய பெட்டியில் கொண்டு வருகிறார். தேனோடு தினைமாவை பிசைந்து மாநிலம் படியளப்பதற்காகவே உமாசக்தி சக்தி சக்தி அந்தரி சுரந்தரி நிரந்தரி புரந்தரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர் கண்ணி செங்கையர் அழகி அழகி ஆழில் நலகங்களவாணி என்ற லோகமெல்லாம் அடக்கி ஆளும் மன்னையாதிபராசக்தி ரூபத்தில் இருக்குகின்ற அம்மை பார்வதா தேவி நாளி தினையை தானே எடுத்து நாயகன் சிவனாரிடத்திலே கொடுத்த நேரம் கொடுத்த வேளையில் ஆண்டவன் தினையை வாங்கிக் கொண்டு வாங்கினான் அல்லவா நாடுபடி இழப்பதற்காகவே கைலாசம் தலை கடந்து கைலாசம் தலை கடந்து கடவுள் சிவனார்படி இழக்கவாரா கைலாசம் தலை கடந்து அவள் குண்டு விட்டு குமண்டு விட்டான் கொடியவனம் கடந்து வந்து அந்த பூலோக தலம் மதியிலே புகழுடைய மனுக்களுக்கு ஈசன் புகழ்படி இழந்து வாரா கல்லுக்குள்ளே தேரை மோதல் கல்லுக்குள்ளே தேரை மோதல் குழையில் உள்ள பிள்ளை வரை கல்லுக்குள்ளே தேரை மோதல் கல்லுக்குள்ளே தேரை மோதல் கல்லுக்குள்ளே சிவனை முட்டைக்குள்ளே குஞ்சி மோதல் முக்கண்ணனார் பகவானோ யார் ஒருவருக்கும் குறைவில்லாமல் எட்டோடு 8 நாளா எட்டோடு 8 நாளா ஈஸ்வரனார் இறை இழந்தார் எட்டோடு 8 நாளா இறை இழந்தார் ஓரறிவு முதல் ஆறறிவு ஜீவன் வரை கல்லுக்குள் தேரை கருக்குள் இருக்கும் சிசுவரை முட்டைக்குள் இருக்குகின்ற குஞ்சி முதலாக முக்கண்ணனார் சிவனார் யார் ஒருவருக்கும் எக்குறையும் இல்லாமல் ஒருவருக்கு ஒரு குறை இல்லாமல் படியெழுந்தார் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படியளப்பவன் தான் ஈசன் அல்லவா எல்லோரிடத்திலும் இருப்பவனே ஈசன் அவன் என்று அணுவும் விலகாதல்லவா அப்படிப்பட்ட ஆண்டவன் சிவனா ஓரறிவு முதலாகவே ஆறறிவு ஜீவன் வரை படைத்தானே படைத்த மனுக்களுக்கு படி இழந்த நேரத்தில் 1 நாளா 2 நாளா 8ஓடு 8 நாட்களாக இறையிழந்த ஈசன் களைத்து போய்
சரி, இனி நாம் நம் இருப்பிடம் தேடி போக வேண்டும் அல்லவா? வேண்டுமே. 8 நாட்கள் வேலை செய்யாச்சு. சரி, 8 நாள் கழிச்சு வீட்டுக்கு தானே போகணும். போகணும் அல்லவா என்று மனதிலே நினைத்த ஆண்டவனாவன் எங்கே வருகிறான்? எங்கய்யா? கைலாசம் போடி வருகிறான். சரி, கைலாசம் வந்த உடனே கரை கண்டனுடைய தேவி உமாசக்தி என்ன செய்கிறாள்? பார்வதியால் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னையா செய்கிறாள்? பகவானை பார்த்தாள். உமாசக்தி ஆதி பார்வதியால் ஆண்டவனை பார்த்து என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன? பன்னீர் செம்பில் சலம் கோரி ஈசன் பாதத்தை துளக்கு பாடா கோரி பாதத்தை அமர வைத்தாள் பார்வதியா சொல்லி உடனே முகம் மலர்வாரே உபசரித்தாள் உடனே முகம் மலர்வாரே இப்படியா இருக்கும் நேரோ அன்று வங்கி மறுமுறையோ அடுத்ததா ஆண்டவனா கண்டாரே ஆதிசக்தி பார்வதியே வாடி பண்ணே பார்வதியே 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 வார்த்தைப்படி சொல்லை பார்வதியே பார்வதியே வார்த்தைப்படி சொல்லை கேளா படியளத்த போரே பார்வதியே சொல்லை கேளா நாளை நல்ல தினையே நாயகனில் கை கொடம்மா தினை எடுத்து நாயக கையில் தான் கொடம்மா இந்த நேரத்தில் ஆண்டவன் சிவனார் ஆதிசக்தி இடத்திலே தினையமுதை வாங்கிக் கொண்டு நாடுபடி இழப்பதற்காக வழக்கமாக அனுதினமும் கைலையில் இருந்து பூலோகம் தேடி வந்தான். ஒரு நாளும் ஒரு குறையில்லாமல் வந்தான் அல்லவா? ஆமா. இப்படி வந்த நேரத்தில் சரி, அந்த நேரம் யார் வருகிறார் கைலாசத்திற்கு? யார் ஐயா? நான்முகன் பிரம்ம கடவுள் வருகிறார். பிரம்மன் வருகிறார். பிரம்மன் வந்தார் அல்லவா? ஆமா. பிரம்மன் வருவதை ஆதிசக்தி பார்வதியால் பார்க்கிறாள். ஆண்டவன் இப்பொழுதுதானே நாளை தினையை வாங்கிக்கிட்டு நாடுபடி அளப்பதற்கு சென்றார். போனவர் திரும்பி வர்றாரே, என்ன விவரம்? என்ன விவரம் தெரியலையே, ஏதென்று தெரியவில்லையே என்று உரைத்த உடனே ஏதாவது காரியம் நடந்திருக்கும். ஆமா, அவசகுணம் நடந்திருக்கும். சரி, அதனால கொஞ்ச நேரம் இருந்து போகலாம்னு வந்திருப்பார் அல்லவா? உடனே பார்வதா தேவி பன்னீர் செம்பிலே சலம் கோரி ஆமா நான்முகனின் பிரம்மனின் காலை அவருடைய பாதத்தை துலக்க துணிங்களாம். சரி, ஆண்டவன் நினைத்து சிவனார் என்று நினைத்து நான்முகனாரின் பாதத்தை துலக்க தொடங்கினாள் அல்லவா? தொடங்கிய நேரம் நான்முகன் பார்க்கிறார். என்ன? அம்மா ஆதிசக்தியே பார்வதியே, அம்மா நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா? நான் ஆண்டவன் இல்லை அம்மா, நான் நான்முகன் பிரம்மதேவன் அல்லவா? ஆமா. ஆண்டவன் சிவனார் அல்லவே? இல்லை. எனக்கு பாதப்பணிவிடை தாங்கள் செய்யலாமா? அவரும் குற்றமாகி விட்டதே. அதனாலே என்ன இப்போதே நான் பிரம்மலோகம் சென்று கொள்கிறேன் என்று சொன்ன நேரம். சரி,
இந்த பார்வதாதேவி மனதிலே எண்ணுகிறாள். ஆமா. ஒரே ஒரு உருவிலே 5 காகம் இருக்கலாம், 5 குருவி இருக்கலாம், 5 ஈயரும்பு இருக்கலாம், 5 யானை மாடு இருக்கலாம். ஆமா. எதுவானாலும் இருக்கலாம். ஆமா. அதையா ஒரே உருவத்தை போன்று இன்னொரு மனிதன் இருந்தால் பெண்களுக்குத்தான் சங்கடம். ஆமா. இருக்குகிறது அல்லவா? சரி. பேசக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்தும் அதாவது ஓர் அறிவான புல் பூண்டு தாவரம், ஈரறிவான எறும்பு ஜாதி வர்க்கம். ஆமா. 3 அறிவான நீரிலே உலாவுகின்ற மச்ச இனங்கள், 4 அறிவான விண்ணிலே பறக்குகின்ற பச்சி பறவைகள், 5 அறிவான வனத்திலும் இனத்திலும் வாடுகின்ற வன விலங்கினங்கள். 6வது அறிவு மட்டும்தான் மனிதனுக்கு அல்லவா? எதற்கென்றால் பகுத்தறிவு. அறிவு அதுதான் மெய்ஞான அறிவு என்று உரைப்பார்கள் அல்லவா? பேசும் ஆற்றலை கொடுத்ததும் மனிதனுக்குத்தான். மனிதன் ஒருவன். அப்படி பேசும் ஆற்றல் படைத்த நம்மால் சரி 2 உருவத்தை கண்டுகொள்ள முடியாத நிலையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன். பேசும் ஆற்றல் இல்லாதது 5 அறிவு ஜீவன். சரி. எத்தனை ஆடு மாடு ஒண்ணு போல இருந்தாலும் சரிதான். சரி. அதோடைய தாயை சரியாக கண்டுகொள்ளும் அல்லவா? அதோடைய பிள்ளையை கரெக்டாக பார்த்துக் கொள்ளும் அந்த உணர்வு. ஆமா. அப்படிப்பட்ட பார்வதா தேவி மனதிலே எண்ணுகிறார். என்ன எண்ணுகிறாள்? பிரம்மனுக்கும் சிரஸ் 5. ஆமா. சிவனாருக்கும் சிரஸ் 5 அல்லவா? அதனால் நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லையே. 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. 2 பேருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தெரியணும். ஆமா. மாற்றம் தெரிய வேண்டுமானால் ஆண்டவன் வந்தவுடனே உற்ற செய்தியை சொல்லிட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மௌனமாகவே இருக்குகிறாள் ஆதிசக்தி பார்வதியானவள். இந்த நேரத்தில் மகாதேவன் 8 நாட்கள் படியளந்து சரி கைலாசம் வருகின்ற நேரம் ஆதிசக்தி பார்வதியால் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி அவள் மௌனமாக இருப்பாளா மங்கை சக்தி பார்வதியா? கேட்கலையே வந்த நங்கள் செய்யலையே, அவள் ஏனென்றும் கேட்கலையே, ஏனென்றும் கேட்கலையே, வார்த்தை மொழி பேசலையே, அவள் மௌனமாக இருப்பாளா மங்கை சக்தி பார்வதியா? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறது உமையவள் பார்வதா தேவி ஆண்டவன் வருவதை ஒரு நாளும் இல்லாத திருநாளாகவே சக்தி இருப்பதின் விவரம் தன்னை உற்ற சிவனா கேட்டார். அம்மா பார்வதா தேவியே, என்ன நடந்தது? ஏது மாயமோ என்னிடத்தில் சொல்லிடவா? ஈசனா கேட்ட நேரம் உமையவள் பார்வதா தேவி உடையவன் சிவனாரை பார்த்து அண்டவா சிவனாரே, நான் மௌனமாக இருந்த விவரத்தை உம்மிடத்தில் சொல்லுகின்றேன். நீங்கள் வருவதற்கு முன்னாலே பிரம்மதேவனானவன் கைலாயம் ஓடி வந்தான். சிவனார் வருவார் என்று பாதப்பணிவிடை செய்ய துணிந்தேன் என்று அதனால் தான் மௌனமாக இருந்தேனே பகவானே.
உங்களை போன்றே இருக்குகிறார் அல்லவா பிரம்மன். பிரம்மன். ஆகையால் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அவருக்கு செய்ய துணிந்தேன். செய்து விட்டேன் சுவாமி. ஆனால் அவர் நான் பிரம்மன் என்று உரைத்து விட்டு ஆமா உற்ற பிரம்மலோகம் சென்று விட்டார். சென்றார் சுவாமி. அதனால் தாங்களும் இருப்பது ஒரே நிலை. ஆமா பிரம்மனுக்கும் ஒரே நிலை. நிலை அல்லவா? உருவ தோற்றம் ஒரே போன்று. ஆமா உங்களுக்குள் மாற்றம் வேண்டுமே வேண்டும் வேண்டும் அல்லவா என்று சொன்னார் அல்லவா? ஆமா ஆண்டவனாருக்கு கண்கள் எல்லாம் சிவக்கு. சரி கடுங்கோம். ஆமா கடுங்கோவம்னா சாதாரண கோபமா? ஆ, கடும் கோபமுற்று வருகிறார். ஆமா எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கய்யா வரியான்? ஆண்டவன் சிவனார் வருகிறார். எப்படி? கைலாசம் தன்னை கடந்து கடந்து பிரம்மலோகத்திற்கு வருகிறார். சரி யாதும் அறியாதது போல் இருக்குகின்றான் பிரம்ம கடவுள் பிரம்மலோகத்திலே. ஆமா படைக்கும் தொழிலை அதிபதியாக இருந்து கொண்டு கொண்டு படைத்துக் கொண்டு இருக்கிறார் அல்லவா பிரம்மதேவன். ஆமா இந்த நேரத்தில் ருத்ரமூர்த்தி சிவனா சிவனா ஆங்கார ரூபம் கொண்டு கொண்டு சங்கரன் சதாசிவன் நிமுலன் நிருபரன் சர்ப்பத்தை ஆபரணமாக போட்ட புலித்தோல் உடையும் யானைத்தோல் போர்வையும் பூண்டையுமோ பர்வதராஜ மேரியனாக விளங்கும் ருத்ரமூர்த்தி சிவனா சிவனார் அவர் அங்கார கோபம் கொண்டு அந்த வாதி சிவனார் ஏறி வாரா கோபம் கொண்டு பிரம்மலோகோ வந்தல்லவோ பிரம்மனோட ஐந்து நல்ல சிரசதியிலே தன்னுடைய பெருவிரலா சிவன் நடு சிரசை அங்கு கிள்ளுவாரா பெருவிரலா அந்த பிரம்மனோட நடு சிரசை சிவனர் பெருவிரலா கிள்ளும் நேரம் அந்த நடு சிரசு என்ன செய்ய அதன் மனதிலே என் முகையா அந்த சிரசானது கையில் வந்து இந்த சிவனார் பெருவிரலில் ஒட்டுதையா அந்த சிரசு நல்ல ஒட்டி கொண்டு அந்த சிரசு கேட்குகிறது ஆமாமையா என்னுடைய சிரசிலிருந்து இருந்து எவ்வளவு ரணம் சிந்தியதோ சிந்தியதோ அதற்கு ஒரு பிடி மேலாக எனக்கு தந்தான் என் கபாலமானது நிரம்பும் அளவிற்கு தந்தீரானார். ஆமா உம்முடைய பெருவிரலை விட்டு நான் அகலுவேன் சரி என்று சிரசு சொன்ன நேரம் நேரம் சிவனாருக்கு பித்தம் பிடித்து தில்லையில் பித்தனாக ஆடுகின்றார். என்ன விதமாக ஆடுகிறார்? நான்முகன் பிரம்மனுடைய 5 சிரசில் நடு சிரசை சிவனார் ஆத்திர கோபத்தினால் பெருவிரலினால் கிள்ளினார் அல்லவா? கிள்ளிய மாத்திரத்திலே இந்த சிரசு என்ன செய்து தெரியுமா? கை விரலிலே ஒட்டி கொண்டது. ஆமா கையை விட்டு அகலவில்லை. ஆமா அந்த சிரசிலிருந்து எவ்வளவு குருதி ரணம் ரத்தம் சிந்தியதோ அந்த கபாலம் நிரம்பும் அளவிற்கு ரத்தத்தை அறுத்தறுத்து விடணும். அது மனசு சாந்தி ஆகணும். ஆமா அப்படி இல்லாமல் உம்முடைய பெருவிரலை விட்டு அகல மாட்டேன் என்று சொன்ன நேரம் இந்த சிவனார் தில்லையில் இருந்து ஆடுகின்றார். மானாட மழுவாட மங்கை சிவகாமியாட அப்படி தில்லையில் இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடிக்கொண்டு இருந்த நேரம்
பித்தனாக இருந்து தில்லையிலே பேய் பிடித்து ஆடினது போல் ஆடிக்கொண்டிருக்கிறார் 8 ஓடு 8 நாளாக. சிவபெருமான் தில்லையில் இருந்து ஆடுகிறார் அல்லவா? இந்த நேரத்தில் பார்வதா தேவி யாரை நாடி வருகிறார்? யாரை நாடி வருகிறார்? கடலில் பள்ளி கொண்ட பச்சை மால் என் பெருமான் தன் உடன் பிறந்த அண்ணன் அல்லவா? அண்ணனை காண்பதற்கு ஆளிலே மேல் செயல் கொள்ளும் அச்சுதனார் ரகுராமன் கிளை மேல் பள்ளி கொள்ளும் ஸ்ரீமன் நாராயணனை காண்பதற்கு தங்கை பார்வதா தேவி ஓடி வந்து அழுதாள் தொழுதாள் ஆறாத துயரம் கொண்டு அண்ணன் மாயவனை எப்படி அழுதாள் தொழுமா? எப்படியா அண்ணா அண்ணா என்புரவி அண்ணா அண்ணா என்புரவி ஆபத்தில் காப்போரே என்னுடைய மனைவாளன் என்னுடைய மனைவாளன் உன்னுடைய மைத்துனரா ஐயா என்னுடைய மனைவாளன் அவள் அழுதாளே தொழுதாளே ஆளாளே தொழுதாளே முத்து போல் கண்ணீரை அவள் முகமெல்லாம் சோறையிட்டாள் அழுதாள் தொழுதாள் என்னுடைய மனைவாளன் உன்னுடைய மைத்துனன் சிவனார் பிரம்மனுடைய 5 சிரசில் நடு சிரசை கிள்ளியதாள் தில்லையில் பித்தனாக பேய் பிடித்து ஆடுகின்றார் 8 ஓடு 8 நாளாகவே மானாட மடுவாட மங்கை சிவகாமியாட தில்லையில் இறந்து 33 கோடி தேவர்களும் சேர்ந்து ஆடும் நிலை கைலாயமே தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? என்னுடைய மனைவாளன் உன்னுடைய மைத்துனன் சிவனாருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டுமே உற்ற சிவனாக என்னோடு வந்து வாழ வேண்டுமே என்று தங்கையிடம் அண்ணனிடம் முறையிட்ட நேரத்தில் அண்ணன் என்ன சொல்லுகின்றான் தெரியுமோ? என்னையா அம்மா தங்க எந்த நேரம் பார்த்தாலும் உன் புருஷன் இருக்கான் பாரு சிவபெருமான் கொடுக்க கூடாததை கொடுத்துட்டு சரி ஓடி ஒளியதே அவருக்கு வேலையா போச்சு. இப்ப அதுவே சும்மா இருக்கலாம்ல? நான்முகன் பிரம்மாவை என்ன பாவம் பண்ணாரு? என்ன செய்தார்? 5 சிரசுல ஒரு சிரச கிள்ளலாமா? அப்பாவி போல இருந்தார் அல்லவா? இப்பொழுது அவர் கோபத்துக்கு ஆளாக நிலை வந்து விட்டது பாத்தியா? வந்தது. அதனால என்ன பார்வதா தேவி ஒன்றுக்கும் மஞ்சாத ஒரு கவலைப்படாதம்மா. உன் வீட்டுக்காரரு எனக்கு என்னெல்லாம் இன்னல் கொடுத்தாரு அதெல்லாம் மறந்துடுறேன். எதுக்கு தெரியுமா? ஒன்னிய கொடுத்ததுனால. ஓ சரி. கொடுத்தவன் ஏழையா கொண்டவன் ஏழையா? கொடுத்தவன் தான் ஏழை. கொண்டவன் வந்து என்றைக்குமே ஏழை இல்ல, ஏழை கிடையாது. என்னத்தை கொடுத்தேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். அப்படிப்பட்ட சிவனாரை காப்பதற்காக என் அருமை தங்கையே, என்ன ஆசை தங்கையே, ஒன்றுக்கும் அஞ்சாதே. சரி, ஒரு கவலைப்படாதம்மா. நீ கைலாயத்தில் போய் திருமண கோலத்திற்கு என்ன வேலை உண்டோ சரி நீ அதை ஏற்பாடு பண்ணிட்டு இரு. ஆமா, உன்னுடைய கணவரை மீட்டி கொண்டு வருவது என்னுடைய கடமை.
கடமை அல்லவா என்று திருமால் என் பெருமாள் மாயவரானவன் மாயவரானவர் தங்கை இடத்திலே உரைத்து என் பெருமாள் வருகிறார் தில்லைவனம். சரி, தில்லைவன காடலிலே ஓடி வந்து பார்த்த நேரம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? அந்த மையான காட்டிலே பித்தனாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் உத்திரபூமி மையானத்துல. சரி, அழகு உத்திரபூமி மையானத்தில் என் பெருமாளோ ஓடி வாரார் பூமி மையானத்தில் பெருமாள் வந்து கண்டு சிவனாரும் ஆடும் பெருமாளும் கண்டார் சிரசவை தட்டுதற்கு ஆட்டு ரத்தம் அழகு கோழி ரத்தம் பண்டி ரத்தம் அறுத்தறுத்து விட்ட போது அந்த கபாலம் ஓடுதுதான். சிவனார் கையை விட்டு சிவனாருடைய கையை விட்டு அந்த ஓடும் அகலவில்லை. அந்த சிவனாருடைய கையை விட்டு என் பெருமாளும் கண்டாரே. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், பன்றி ரத்தம், ரத்தம் அனைத்தையும் மிருக ஜாதி வர்க்க ரத்தம் எதெல்லாம் உண்டோ சரி அந்த கபால ஓடு எவ்வளவு பிடிக்குமோ ஆமா அதுல அறுத்தறுத்து விடுகிறார் அல்லவா. ரணத்தை விட்டு விட்டு கபாலம் நிறைந்த மாதிரி தெரியுது. சரி, விட மாட்டேன். ஆனால் கபாலமானது ஈஸ்வனுடைய பெருவிரலை விட்டு விட விலகவில்லை. இந்த நேரத்தில் இனி சூளை சூழ்வினையால் தான் எடுக்க வேண்டும். வேண்டும் அல்லவா. அதாவது முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியுமே. அதற்கு என்ன செய்யணும்? என்ன? மானாட மழுவாட மங்கை சிவகாமி ஆடும் நேரத்தில் தெய்வ கன்னியர்களை வந்து தில்லையில் வந்து அவரும் சேர்ந்து ஆடுவார். சரி, சாம்பல மேல பூசிக்கொண்டு தில்லையில் இருந்து ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தம போன்ற கன்னி பெண்கள் நடனம் ஆடுகின்ற நேரம் வேளையில் அப்படி தன் நிலை மறந்து திரு நடனம் புரிந்த நேரத்தில் அதிலே ஒரு தெய்வ கன்னியருடைய காலில் கிடந்த திருச்சிலம்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த திருச்சிலம்பானது தரித்து மணிமந்திர பாறையில போய் விழுது. எப்படி விழுது? கணீர்னு விழுந்த உடனே மணி மந்திர பாறையிலிருந்து உதித்து வருகிறான். யார் வருகிறா தெரியுமா? மணி மந்திர பாறையில் உதித்தவன் தான். மணிமகளத்தோடு பிறந்த பிள்ளையே, தேய்முகத்தோடு வந்த பிள்ளையே, வந்த பிள்ளையே, தெய்வ கனியா பிள்ளையே வருவான். வந்த பிள்ளையே, கனியா பிள்ளையே, அவன் மணி மந்திர பாறையிலே ஆண்டவனின் அருளாலே திருச்செம்பலம்பில் பிறந்த பிள்ளையே, வலது கையில் மணி மகுடம், இடது கையில் பேமுகமா கைவட்டும் கருவி கொண்டு மகிழ்வதிலே பிறந்ததாலே மந்திர பாறை பிறந்ததாலே உங்க தெய்வ நல்ல கனியானப்பா பிறந்ததாலே அவருக்கு முன்குடும்பி பூனோலா எப்படி பிறந்து வருகிறான்? தெய்வ கனியா. பழைய காலத்துல
வலது கையில மணி மகுடம், இடது கையில பேமுகம், கைவிட்டும் கருவியை கொண்டு மணிமந்திர பாறையில தெய்வ கன்னியருடைய திருச்சிலம்பில் பிறந்து வந்தான் அல்லவா? ஆமா. பிறந்து வந்த நேரம் எப்படி பிறந்து வந்திருக்கான் தெரியுமா? அழகா இருக்கு. பழைய காலத்துல ஆமா முன்குடும்பி பூணூல் என்ன வச்சிருக்கா? ஆமா, முன்குடும்பி பூணூல் அணிந்து சரி பியாமுகத்தை போட்ட மாதிரியே வந்து நிக்கான். தெய்வ கனியா வந்து நின்ற நேரம் எல்லா பொருளும் அவனே கொண்டு வரான். ஆமா, இப்ப நம்ம தனித்தனியா வச்சிருக்கோம். இருக்குது பத்தியெல்லாம். குடும்பி ஒரு ஆளு, மகடம் ஒரு ஆளு, ஆமா, கைவிட்டு கறி ஒரு ஆளு. அதாவது அந்த நேரம் உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் அப்படி கிடைச்சல. ஆமா, இந்த நேரத்துக்கு இப்படி. அப்படிப்பட்ட தெய்வக்கனியான் வலது கையிலே மணிமுகடம், சரி, இடது தோளில் முகமும் கைவட்டும் கருவியோடு அணிந்து கொண்டு 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 வருகிறான் அல்லவா? அகலவில்லை. அது என்ன கேட்டு எனக்கு தெய்வ, அதாவது மனிதனுடைய நிரப்பலி இந்த விதமெல்லாம் தரப்படாது. ரணப்பலி சரிதான், ஆனா இந்த விதமெல்லாம் எனக்கு ஏக்காதப்பா. ஏ தெய்வ கனியா, என்ன கையை வெட்டி ரணத்தை கொடுத்தா அல்லவா? இதெல்லாம் நமக்கு ஏக்காது. உடனே அப்பம் போட்டான் பாருங்க, சூழ்ச்சியா சூழ்வனை அப்பந்தான் மாத்துதான். தெய்வ கனியா என்ன செய்தா? இனிமே வந்து இவரை ஏமாத்தணும். ஏமாத்தணும்னா என்ன செய்யணும்? பிரம்மனுடைய சிரசு சிவனாருடைய கையை விட்டு தன்னால் அகலணும். அகலணும்னா அதுக்கு எப்படி வேலையை பண்ணணும்? பிரம்ம சுவடை எடுத்தான் தெய்வ கனியா. அந்த சுவடுல என்னதெல்லாம் எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, அதுல 39வது பக்கத்துல எழுதி இருக்கு. 39. ஆமா, 39வது பக்கத்துல எழுதி இருக்கு. என்ன எழுதி தெரியுமா? என்னையா? அந்த நான்முகன் பிரம்மதானவன் ஆனவன் அந்த கபாலத்தை நீக்குவதற்காக தெய்வ கனியானவன் பிரம்மச்சுவடை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா, வாசிக்க ஆரம்பிச்ச உடனே 39வது பக்கத்துல இருக்கு. என்ன? அதை வெளியில சொல்லக்கூடாது. சரி, ஏன்னா அதெல்லாம் தெய்வ ரகசியம். அதெல்லாம் ரகசியமே இருக்கு. ஆமா, அதாவது ஜாதகம் பாக்குறவங்க நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, சில விஷயத்த காட்டி மறைப்பாங்க. ஆமா, ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்ப சாமி கொண்டாடிட்டே நம்ம அருள் வாக்கு கேட்கணும். இங்க ஆமா, உனக்கு 6 மாசத்துக்குள்ள நடக்கும்பா, ஆனா என்னைக்குன்னு நடக்கும்னு சாமிக்கு தான் தெரியும். அதை சொல்லியாச்சுன்னா அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கு வருவோமா? வரமாட்டோம். ஆமா, அதே போலதான் தெய்வ கனியம் பரம ரகசியமா வச்சிருக்கான். அதை இன்னும் வச்சிருக்கான். அப்படி வைத்த நேரத்தில் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் ஒரு பானை பொங்கல் வைத்தான், ஒரு கனியானோ பானை பொங்கல் விட்டான், அந்த ஒரு பானை பொங்கலையும் உளமூடியில் தூக்கி வைத்தான். ஒரு பானை பொங்கலையும் உளமூடியில எடுத்து வைத்தான். அவன் பச்சரிசி சாதம் பொங்கி ஒரு உளமுடியில் தானே வைத்து அங்கே கைவெட்டி ரத்தமதை முடியிலே விழுந்தான கைவெட்டு அங்கே கைவெட்டியே ரத்தமதை நாக்கை மல்ல தானே கீறி சொட்டு ரத்தம் தான் விட்டான். கோழி ரத்தம், பன்றி ரத்தம், ஆட்டு ரத்தம் சேர்ந்தல்லவா? அந்த ஒலை மூடி நிரம்பு மண்ணோ, ஒலை மூடி நிரம்பு மண்ணோ, அவன் விட்டானே ரத்தம் அதை என்பதாக மனதில் எண்ணி தெய்வ கனியான் கைவெட்டி நாக்கு வெட்டி ரணமும்
சரி. ஆடு கோழி பன்றி ரத்தத்தில் ஆமா. தானே எடுத்து உலை மூடியில் இருக்குகின்ற பச்சரிசி சாதத்தில் தன்னை விட்டான் அல்லவா? ஆமா. விட்டு உருண்டை பிடிக்கும். ஒரு உருண்டை வசமா பிடிக்கும். உருண்டை திரட்டி பிடிக்கும். ஆமா. பிடித்து என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? அந்த சிவனாரிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் ஆமா அந்த கபாலத்திலே உரைக்கிறான். என்ன? எப்படி உரைத்தான் தெரியுமா? எப்படி? ஏ ஐயா, ஏ பிரம்மனுடைய கபால சிரசே, சிரசு இதோ பாரு, இன்னும் நடக்கணும் பாரு. என்ன? உன்னுடைய சக்தியா இல்ல தெய்வ கல்யாணுடைய சக்தியானுக்கும் பாத்திரலாமா? பாத்திரலாமா? என்ன செய்யறான் தெரியுமா? என்ன? இருட்டுக்குள்ள போறான். வெளிச்சத்துக்குள்ள போகாம இருட்டுக்குள்ள போறான். இருட்டுக்குள்ள போய் என்ன செய்யறான் தெரியுமா? வடக்கு கோட்டை வாசலுக்கு பார்க்கிறான். சரி. அறிவோ மச்சா, வடக்கு கோட்டை வாசலுக்கும் சரி வந்தனா தேவிக்கும் பார்த்தருளிய ரத்தமும் சோறும் அவர்கள் பிடி தீர, சரி எங்கள் பிடி தீர, உனக்கு நெஞ்சில உணர்வு இருக்குமானா, தைரியம் இருக்குமானா, ஆனால் சிவனுடைய கையை விட்டு அகன்ற திரளையவே பிடி பார்க்கலாம் என்று திரளையை எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசல்ல விட்ட நேரம் அந்த பிரம்மனுடைய சிரசு என்ன ஆகுது? அடே அப்பா, ரத்தமும் ஜோரமெல்லாம் மேல மாற போகுது என்று மனதிலே எண்ணிக்கொண்ட கபால ஓடானது அந்த சிவனுடைய கையை விட்டு அந்த திரளையை வாங்க ஓடுதையா. கையை விட்டு அந்த திரளையை பிடிக்க ஓடுதையா. வடக்கு திசையை பார்த்து ஓடும் நேரம் இந்த கபால நல்ல சிரசதுதான். திரளையை பிடிக்க போகும் வேளையிலே இந்த நேரத்தில் கனியாம் பார்க்கிறான். சிவனுடைய கையை விட்டு அகண்டு அந்த சிரசானது திரளைய பிடிக்க போகுது. திரளைய பிடிக்க போன நேரத்துல இந்த தெய்வ கனி என்ன செஞ்சான் தெரியுமா? தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கும் சிவனாரை அப்புறப்படுத்தினான். சரி, அங்கிட்டு தள்ளி ஓடி இருக்கா என்று சொன்ன நேரத்தில் அந்த சிரசானது திரளையை வாங்கி கொண்டு கீழே வருகுதையா. சிவனுடைய கையை பிடிக்க அந்த திரளையை வாங்கி கொண்டு அந்த சிரசானது வருகுதையா. அது கீழே மெல்ல வந்த நேரம் சிவகாரம் காணலையே. சிரசது என்னுதையா தில்லையில் வந்து விழுகுதையா. அந்த தில்லையில் விழுந்த நேரம் பிரம்மனுட சிரசது பிரம்மனுடைய அந்த சிரசதுதான் ஒரு பீடம் போலே முளைக்குதையா. இங்கே ஆண்டவன் சிவனாருக்கும் ஆண்டவன் சிவனாரு திருச்செந்தூர் செல்வமணி மேலக்குழுவினர் சேரளம் பிள்ளையார்களுக்கு மறுபடி தாழ்மையுடன் கோவில் பக்தர்களும் சேரளம் பிள்ளையார்களுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சேரகுளம் வட்டாரங்காத்தான் சுடலை மாடனுடைய பேர் ஆலயத்தில் பால்குடம் எடுக்குகின்ற பக்தர்களும் பக்தகோடி மெய்யன்பர்களும் நாதசுர நையாண்டி இசை மேல கச்சேரி வாத்தியக்காரர்களும் சரி உடனடியாக சேரைக்குளம் அம்மன் கோயிலுக்கு தானையா, பிள்ளையார் கோவிலுக்கு நாதசுர மேளக்காரர்களும் பக்தகோடி மெய்யன்பர்களும் பால்குடம் எடுக்குகின்ற அன்பர்களும் உடனடியாக ஆலய பந்தலுக்குள் வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள்.
இந்த நேரத்தில் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி நீங்கி சிவனார் தப்பிச்சம் பழைச்சவனு கைலாசம் போயிட்டார். சரி. இந்த நேரத்தில் அந்த திரளையை வாங்கி கொண்டு கொண்டு பிரம்மனுடைய பீடமான சிரசானது நேர அந்த தில்லையில் வந்து விழுகிறது உத்தரபூமி மையானத்துல. சரி. வந்து விழுந்த நேரம் அதிலே ஒரு பீடமாக முளைக்கிறது. பீடமாக முளைத்த நேரத்தில் பிரம்மனுடைய சிரசு பீடமாக முளைக்க இந்த நேரத்தில் என்ன மாயம்னு தெரியவில்லையே. ஏது மாயம் என்றும் புரியவில்லை என்று நினைத்து எல்லோருக்கும் அங்க திருநடனம் புரிந்து சரி அமைதியா இருந்த நேரத்தில் இந்த பிரம்மனுடைய பீடம் எப்படி முளைத்தது, எப்படி அருள் பாலித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது தெரிய வேண்டும் அல்லவா? தெரியணுமே என்று சொன்ன நேரம் கைலாசம் ஓடி வருகிறார்கள். கைலாசம் ஓடி வந்து கரை கண்டனை வந்து அடித்தொழுகிறான். சரி. 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கெண்புருடர் கருடகாந்த ருத்திரர்கள் அமரர்கள் மறையோர்கள் அஸ்ததட்டு பாலர்கள் நான்முகன் நன்முகன் நல்ல கலைக்கோட்டு மாமுனிவன் ஜோதி சுடர் போதும் நாரத மாமுனிவன் விஸ்வாமுத்திரன் வசிஷ்ட மாமுனிவர். சரி. இந்திரன் சந்திரன் இறையவன் மறையவன் 33 கோடி தேவரோடு முக்கண்ணனை வந்து அடிதொழுகிறார்கள். எப்படி அடிதொழுகிறார் தெரியுமா? எப்படி பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்பால் பெண்ணை வெண்ணை நல்லோர் அருட்துறையுள் அத்தானே உமக்கு ஆளாயின் நல்லே எனலாமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே அர்த்தம் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அர்த்தம் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாத இந்த பிள்ளை இல்லை சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே என்னை நல்லோர் முறையும் அருள்கடலே என்னை நல்லோர் முறையும் அருள்கடலே வந்து எம்மை என்றும் வாழுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பருக்கள் என்றும் ஓம்புருக என்றும் பரமசத்தில் உள்ள உயிர் முருகே பக்தி பருக்கள் என்றும் ஓம்புருக என்றும் பரமசத்தில் உள்ள உயிர் முருகே சக்திய
சிவமயமே உன்னை சேவித்த கணங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே மயமே என்று 30 கோடி தேவர்கள் ஆண்டவனிடத்திலே பிரம்மனுடைய சிரசானது தில்லையில் ஒரு பீடம் போல் வளர்ந்து கொண்டிருக்கின்றதே அதில் உள்ளருள் பொருள் விவரம் தெரிய வேண்டுமே என்று சிவனாரிடத்திலே முக்கோடி தேவர்கள் சொன்ன நேரம் ஆண்டவன் வேறு செய்கிறான். என்ன செய்கிறான்? பீடம் வளர்கிறதா? அதனுள் விவரம் தெரிய வேண்டுமா? என்னோடு வாருங்கள். சரி என்று ஆண்டவன் தூறிக்கொண்டு கொண்டு கொண்டு மும்மூர்த்திகளை தன்னை இணைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கேயா வருகிறான்? கைலாசம் தன்னை கடந்து உத்தரபூமி மையானத்திற்கு வருகிறான். அந்த பிரம்மனால் வகுக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா பீடம். பீடத்தின் முன்பதாக வந்து சிவனார் பார்த்த நேரத்தில் மும்மூர்த்திகள் உரைத்தது சரிதான் அல்லவா? பீடமாக சிறிதாக இருந்தது ஓராள உயரத்திற்கு வளர்ந்திருக்கிறது. வளர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதனுள் மாயம் தெரிய வேண்டும், அருளும் தெரிய வேண்டும், பொருளும் தெரிய வேண்டும். ஆண்டவன் சிவனார் மனதில் எண்ணி கொண்டு ஒரு வெள்ளி நல்ல பிரம்படுத்து ஒரு வெள்ளி நல்ல பிரம்படுத்து அந்த பீடத்திலே தட்டுவாரா
என்னையா ஆண்டவனுக்கும் சிவனாருக்கும் ஆதி கைலாசத்தில் திருமண கோலமா இருக்கு. அதனால பார்வதா தேவிக்கும் பகவானுக்கும் திரு கல்யாணம் நீதான் முடித்து வைக்கணும் என்று பிரம்மசக்தி இடத்திலே ஆண்டவன் சொன்ன நேரத்தில் பிரம்மசக்தி என்ன கேட்கிறா தெரியுமா? கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா சரி, அதற்கான வெகுமதி சன்மான உழைப்பு வேண்டாமா? வேண்டாமா? சம்பளம் வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? என்ன தருவீர்கள்? என்ன எம்மா பிரம்மசக்தி, நீ எதை கேட்டாலும் இன்பமோடு தருகிறேன் அம்மா. சரி என்று சொன்ன நேரம் அந்த பிரம்மசக்தியானவள் கைலாசம் ஓடி வந்து ஆண்டவன் சிவனாருக்கு ஆதிசக்தி பார்வதியாளுக்கும் திருக்கல்யாணம் நடத்துகின்றாள். அம்பிகை பிரம்மசக்தியானவள் பிரம்மனுடைய பீடத்தில் இருந்து பிறந்தவள். அம்பிகை பிரம்மசக்தி மங்கை சிவனாருக்கும் பார்வதா தேவிக்கும் திரு கல்யாணம் முடித்தாள். முடித்து இருந்த நேரம் ஆண்டவன் வரம் தருவதாக சொன்னார் அல்லவா? வரம் தராமல் பள்ளியறை போன நேரம் பிரம்மசக்தி இடத்திலே இன்று ஒரு நாள் பொருடியம்மா, நாளை உனக்கு வரம் தருகிறேன் என்று சிவனார் சொன்ன வார்த்தை கேட்டு ஆங்கார கோபம் கொண்டு பிரம்மசக்தியானவளாக இருந்து பேச்சியாக ரூபம் கொண்டு பிரம்மசக்தி பேச்சு எம்மாளாகவே உருவம் எடுத்து மையான காட்டிலே தில்லை வனத்திலே பிளத்தோடும் சவத்தோடும் பேரழகி பிரம்மசக்தி பேச்சு அம்மாள் இருந்த நேரம் இரத்தவரி கோலத்தோடு ஆண்டவன் வாழும் கைலாசம் வருகின்றான். இதை கண்டார் ஆண்டவன் சைவ கைலாயத்தில் அசைவத்தை கலத்ததாலே பிரம்மசக்தி பேச்சியம்மாள் இனி நீ கைலாயம் உதவாது, எந்த தில்லை வனத்தில் ஆடினாயோ அங்கே கோட்டை போட்டு குழுவாக மறந்துரடி பிரம்மசக்தி பேற்றியாள் என்று சொல்லி ஆகும் வரம் அளிக்கும் வரமகன கோடி வரங்கள் எல்லாம் கொடுத்து பிரம்மசக்தியானவளை அனுப்பி பிரம்மசக்தி வரும் நேரம் மனதிலே எண்ணுகின்றான், நான் எண்ணிய நேரத்தில் வராத பகவானுக்கு உமக்கு பிள்ளைகள் பிறக்கும், அது என்னால் மையானம் ஆளப்படும் என்று பிரம்மசக்தி வேற்றியம்மாளானவள் உத்திரபூமி மையானத்தில் தில்லை வனக்காடவிலே குழுவாக அமர்ந்து வருகின்றாள்.